ரியா தனது புதிய அபார்ட்மெண்டில் குடிபுகுந்த போது அவள் ஒரு பழைய தோலால் கட்டப்பட்ட நாட்குறிப்பை தரையில் ஒளிந்திருக்க கண்டுபிடிக்கலாம் என்று எதிர்பார்க்கவில்லை. பக்கங்கள் மஞ்சளாகிவிட்டன, மை மங்கிவிட்டது. ஆனால் வார்த்தைகள் இன்னும் தெளிவாகவும் பயங்கரமாகவும் இருந்தன. ஜூலை 3. கருப்பு கோட் அணிந்த ஒரு ஆள் ரயில் தடத்தில் அருகே சடலமாக கிடைப்பான். அவன் தொண்டை அறுக்கப்பட்டிருக்கும். அவன் கைச்சாத்து அவனது மார்பில் ஒழுங்காக வைக்கப்பட்டிருக்கும். அவள் இதை வெறும் கற்பனை என்று நினைத்தாள். அடுத்த காலை செய்தி வரை ரயில் தடத்தில் ஒரு ஆண் சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டான். அவன் கைச்சாத்து துல்லியமாக நாட்குறிப்பில் விவரிக்கப்பட்டதைப் போல் இருந்தது. அவளின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. இது ஒருவேளை ஏதோ ஒரு இயல்பான நிகழ்வுதானா? அவள் அடுத்த பக்கத்தை திருப்பினாள். ஜூலை 5. சிவப்பு உடை அணிந்த ஒரு பெண் ஏரியில் மிதந்து காணப்படுவாள். அவளது கண்கள் திறந்த வண்ணம் வானத்தை நோக்கி உறுதியாக பார்த்து கொண்டிருக்கும். இது உண்மையாக இருக்க முடியாது. இது அசாத்தியமானது. ஆனால் பயம் அவளை ஆட்கொண்டு விட்டது. அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அந்த இரவு அவள் அந்த ஏரிக்கு ஓடினாள், கொலையை தடுக்க ஒரு துடிப்புடன். அவள் பரபரப்பாக காத்திருந்தாள். நீரில் ஏற்படும் ஒவ்வொரு அசைவிற்கும் மூச்சை அடக்கிக் கொண்டாள். பின்னர் ஒரு தண்ணீரின் சப்தம். ரியா திரும்பினாளோ? சிவப்பு உடை அணிந்த பெண் ஏரியில் போராடி கொண்டிருந்தாள். அவளை ஏதோ தெரியாத சக்தி கீழே இழுக்கிறது போல் இருந்தது. யோசிக்காமல் ரியா நீருக்குள் குதித்தாள். அந்த பெண்ணை பிடித்து கரை சேர்த்தாள். அந்த பெண் மூச்சு விட கண்ணீர் வழிந்து கதறினாள். ரியா அவளை காப்பாற்றியிருந்தாள். அதிர்ச்சியுடன் வீட்டிற்கு திரும்பிய ரியா நாட்குறிப்பின் அடுத்த பக்கத்தை திருப்பினாள். அங்கு உள்ளதை படிக்க பயந்தாள். ஆனால் பக்கங்கள் வெறுமையாக இருந்தன. ஒரு பாக்பன் புதிய வரி மெல்ல தோன்றியது. ஜூலை 7. இந்த நாட்குறிப்பை படிக்கும் பெண் தனது அபார்ட்மெண்டில் சடலமாக காணப்படுவாள். அவளது குளிர்ந்த உயிரற்ற கைகளில் இந்த நாட்குறிப்பு இருக்கும். மின்விளக்கு மங்கியது. கதவு மெதுவாக திறந்தது. பின்னால் ஒரு முணுமுணுப்பு. நீ தலையிடக்கூடாது. மேலும் பரபரப்பான கதைகளுக்கு லைக், ஷேர் செய்யுங்கள். மற்றும் தி கிருஷா ஷோ சேனலுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் கீழ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி காண்பித்ததற்கு.